ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி டே 5ல் சூப்பரான ஒரு 20 சின்ன சின்ன வாக்கியங்கள் பார்த்துடலாமா? இது பிகினர்ஸ்க்காக தான் இந்த குட்டி குட்டி வாக்கியங்கள் இருக்குது. நீங்கள் டெய்லி இந்த சின்ன சின்ன வாக்கியங்களே போதும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஈஸியாக உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியும். வெல்கம் பேக் டு DHIYA'S சேனல். லேர்ன் வெல் அண்ட் டாக் வெல். Do subscribe to our channel. Don't forget. Keep your valuable support. First one, இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட கேட்குறோம். அவங்க ஏதாவது நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? அப்போ இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்னு நம்ம கேட்போம். அதுக்கு இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? வாட் டிட் யூ சே நவ்? வாட் டிட் யூ சே நவ் அப்படி கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நம்ம வெளியே போயிருப்போம், அவங்க கூப்பிடுவாங்க, ஒரு நிமிஷம் இருங்க வந்துடுறேன்னு சொல்லுவோம். அல்லது நம்ம யாராவது கூட பேசிகிட்டு இருக்கும்போது ஃபோன் வந்துச்சுன்னா ஒரு நிமிஷம் இருங்க நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு அன்றாட அதிகபட்சம் யூஸ் பண்ணக்கூடிய அவசியமான ஒரு சின்ன சென்டென்ஸ் தான் இது. ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்கிறோம். ஹோல்ட் ஆன் அ மினிட், ஹோல்ட் ஆன் அ மினிட், அந்த மாதிரி சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், ஏதாவது ஒரு பழக்கம், நீ எப்படி இந்த மாதிரி பழகிட்ட, எப்படி உனக்கு சாத்தியமானு, எனக்கு பழகி போச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்போ இவ்வளோ தூரம் நடந்தே ஸ்கூலுக்கு போகிறேன், காலேஜ் போகிறேன், ஆஃபீஸ் போகிறேன்னா எனக்கு பழகி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. காரம் சாப்பிட்ற, இவ்வளோ காரம், அது பழகி போச்சும்பாங்க. சுகர் இல்லாமையே டீ குடிக்கிறேன்னா பழகிருச்சு, கோல்டு வாட்டரில் குளிக்கிறது பழகிருச்சு, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. எல்லாமே நம்முடைய பழக்கங்கள் தான், அன்றாட பழக்கங்கள். நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம பழகிறது தான் அது. அப்போ நம்ம எனக்கு பழகி போச்சு அப்படின்னு சொல்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ காட் யூஸ் டு இட், ஐ காட் யூஸ் டு இட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், நான் அங்கே வருஷம் போகிறேன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அது கோயிலாக இருக்கட்டும், வேறு ஏதாவது ஒரு எக்ஸிபிஷன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷோ நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு ஃப்ளார் ஷோ இப்படியெல்லாம் இருக்கும். அப்போது எவ்ரி இயர் நான் அங்கே போவேன் அப்படிங்கிறது, நான் வருஷம் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு இங்கிலீஷில் ஐ கோ தேர் எவ்ரி இயர், ஐ கோ தேர் எவ்ரி இயர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஏதாவது ஒரு கொஸ்டின் யாராவது கேட்கும்போது, நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது, அப்படியா அப்படின்னு, யாருக்கும் தெரியாது, எனக்கு எப்படி தெரியும், யாருக்குமே தெரியாது இந்த விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நோ ஒன் நோஸ். இது யாருக்காவது தெரியுமானா நோ ஒன் நோஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, ஏன் பொய் சொல்கிற அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கேட்போம். ஏன் பொய் சொல்கிற அப்படின்னு, ஒய் டு யூ லை, ஒய் டு யூ லை அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், அவன் என் பேச்சை கேட்க மாட்டான், நீங்களே போய் சொல்லுங்கள், அவன் என் பேச்சை கேட்க மாட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஹி won't listen to my words, he won't listen to my words அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருப்பாங்க. அவங்க ஒரு சண்டேஸ் அல்லது எவ்ரி மந்த்து அப்படி வர்றாங்க அப்படின்னா, கிளம்பும்போது சொல்லுவோம், ஓகே பாய், டேக் கேர், கீப் இன் டச் அப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? எப்போவுமே தொடர்பில் இரு, ஃபோன் பண்ணு அப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அதுக்கு தான் நம்ம தொடர்பில் இருங்கிறது கீப் இன் டச் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், நீ ஏதாவது சொன்னையா, அவன் ஏன் கோவிச்சுக்கிறான், நீ ஏதாவது சொன்னையா, அழுகிறான் அப்படிலாம் நம்ம சொல்லும்போது, நான் ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒன்றுமே சொல்லலை அப்படிங்கிறதுக்கு ஐ செட் நத்திங், ஐ செட் நத்திங், நத்திங்னா ஒன்றும் இல்லை. சொல்கிறதுக்கு சே, பாஸ்ட் டென்ஸ் ஆக்குனால செட், நான் எதுவும் சொல்லலை அப்படிங்கிறதுக்கு ஐ செட் நத்திங் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, இப்போது எங்கேயாவது போயிட்டு நான் கிளம்புறேன், நீ இப்போ போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் அவங்க கிளம்பும்போது. அப்போ எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? டு யூ வாண்ட் டு கோ நவ், டு யூ வாண்ட் டு கோ நவ் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், நீ அதை சொல்லலாம். ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லலான்னு நினச்சி அதுக்கு சான்ஸே கிடைக்கலைங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ அதை சொல்லலாம், நீ இப்போ சொல்லலாம் அப்படிங்கும்போது யூ கேன் சே இட், யூ கேன் சே இட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ புரிந்து கொள்வாய் என நம்புகிறேன். சில விஷயங்கள் பேசும்போது நீ புரிஞ்சுக்குவேன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு நம்மளே சொல்லிக்குவோம். அப்போது அவங்ககிட்ட எப்படி சொல்லுவோன்னா, ஐ ஹோப் அப்படின்னா நான் நம்புகிறேன்,
என்ன நம்புகிறோம்? யூ அண்டர்ஸ்டாண்ட், நீ புரிஞ்சுக்குவேன் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேன்னு நான் நம்புகிறேன் அப்படிங்கிறதுக்கு தான் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, சில நேரங்களில் ரொம்ப ஃபெடப்பாக இருப்பாங்க, டயர்டாக இருப்பாங்க, கோவமாக இருப்பாங்க. இதுக்கெல்லாம் நம்ம கேட்போம், உனக்கு என்னாச்சு அப்படி கேட்போம். வாட்ஸ் ராங் வித் யூ, வாட்ஸ் ராங் வித் யூ அப்படி கேட்கலாம். அடுத்தது, இப்போது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஒரு இன்டர்வியூ, அந்த மாதிரி ஒரு பர்த்டே, அவங்களுக்கு எப்போ பர்த்டே, மேரேஜ் எப்போது அப்படி கேட்குறாங்க, ஸ்கூல் ஃபங்க்ஷன் எப்போது, அந்த மாதிரி எல்லாம் கேட்கும்போது வர்ற புதன்கிழமை, வர்ற திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இப்படி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஏதாவது ஒரு கிழமையை சொல்லுவோம். அப்போது வர்ற புதன்கிழமைனா கம்மிங் வெனஸ்டே, கம்மிங் வெனஸ்டே அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, எங்கேயாவது வெளியே கிளம்பி போகும்போது நம்ம என்ன சொல்லுவோம், எல்லாத்துக்கிட்டமே ஜாக்கிரதையாக போ, கவனமாக போ அப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, பார்த்துப்போ அப்படின்னு. எல்லாத்துக்குமே நம்ம கவனமாக இரு அப்படின்னால டேக் கேர், டேக் கேர் அப்படி தான் நம்ம சொல்லணும். அடுத்தது, நாளைக்கு பார்க்கலாம், பேசிகிட்டு இருந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம கிளம்பும்போது சரிங்க பார்க்கலாங்க, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவோம். அப்போது see you tomorrow, see you tomorrow அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது விசேஷமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட நம்ம கேட்குறோம். ஏதாவது விசேஷமா, அவங்க வீட்டில் கூட்டமாக இருக்கே அப்படின்னு சொல்கிறோம், இல்லை எங்கேயாவது போயிட்டு வந்தோம், ஃபங்க்ஷன் போயிட்டு ஏதாவது விசேஷமா அப்படின்னு கேட்கும்போது எனிதிங் ஸ்பெஷல், எனிதிங் ஸ்பெஷல் அப்படி கேட்கலாம். அவங்க சொல்கிறாங்க விசேஷம் எதுவும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விசேஷம் எதுவும் இல்லை அப்படின்னா நத்திங் ஸ்பெஷல், நத்திங் ஸ்பெஷல் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், நான் போயிட்டு அப்புறமா வரேன் அப்படி ரொம்ப நேரம் நம்ம கூட பேசிகிட்டு இருந்துட்டு சொல்லுவாங்க, நெய்பர்ஸே இருக்கிறாங்கன்னா நான் போயிட்டு அப்புறம் வரேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எப்படி சொல்லுவாங்கன்னா ஐ வில் கோ அண்ட் கம் லேட்டர், ஐ வில் கோ அண்ட் கம் லேட்டர், நான் இப்போ போயிட்டு அப்புறம் வரேன் அப்படிங்கிறதுக்கு தான் கம் லேட்டர் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை அப்படின்னா சில பேர் பேசும்போது அவங்க சொல்ல வார்த்தைகளை நம்ம தவறாக புரிஞ்சுக்குவோம். அப்போ நம்ம ஃபீல் பண்ணி கேட்போம், நீங்கள் அப்படி தானே சொல்ல, ஐயோ நான் அந்த அர்த்தத்தில் சொல்லிங்க, சாரிங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஐ டோன்ட் மீன் இட், ஐ டோன்ட் மீன் இட் அப்படின்னா நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, நான் சாதாரணமாக கேஷுவலாக சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்போ தான் இது சொல்லணும். I think all these sentences will be very useful for beginners. If you are a beginner means please use this sentence and communicate with your friends with confidence. Okay? If you like this class means give your like and share to your friends. Don't forget to subscribe to our channel or Sandhya's channel. Let us meet on next class. Thanks for watching.